லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன தைரியம் உனக்கு? உன்னை கொன்னாதான் என் மனசு ஆறும். நீ உயிரோடவே இருக்க கூடாது. உங்களுக்கு கொல்லணும்னா என்ன கொல்லுங்க. எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். முதல்ல என்ன சொல்லுங்க, அதுக்கப்புறம் உங்க பொண்ணு சொல்லுங்க. ஏய், என் குடும்ப மானத்தை வீதியில விட்டுட்டு வழக்கம் கொடுக்கியா? ஏங்க, என்னங்க யோசிச்சுக்கிட்டு? கொல்லுங்க, இந்த பாவியை கொல்லுங்க. இவளை கொண்டுட்டு அதுக்கப்புறம் இவனை கொல்லுங்க. ரெண்டு பேரையும் விடாதீங்க. சார், என்ன சார் இது? நீங்களே இப்படி பண்ணா எப்படி சார்? இது நல்லாவா இருக்கு சார்? கோவத்தில் ஏதாவது ஆயிட்டா வம்பாயிடும் சார். நீங்க கொஞ்சம் நிதானமா இருங்க சார். சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய நீங்களே இதை கையில் எடுக்கலாமா சார்? யோ, என் மானம் மரியாதை எல்லாம் போச்சியா? இவளை கொண்டாதான் என் பாவம் தீரும். சார், இதெல்லாம் முட்டாள்தனமா இருக்கு சார். ஒரு பொண்ணு காதலிச்சா அதுக்கு நீங்க செத்து போவீங்களா? கொன்னுட்டு உங்களால நிம்மதியா இருக்க முடியுமா? சொல்லுங்க, நிம்மதியா இருக்க முடியுமா? ஆமா, நீங்க சொல்றது சரிதான். இவளை கொன்னுட்டு நான் உயிரோட தானே இருக்கணும். நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நான் எதுக்கு உயிரோட இருக்கணுங்க? சார், கண்ணை வாங்குங்க. நான் செத்து போறேன். நான் செத்து போறேன். சார், என்ன சார் இது? பொறுமையா இருக்கு சார். சார், சார், நீங்க செத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா சார்? உங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்காங்க சார், மறந்துட்டீங்களா? அவங்க வாழ்க்கையும் நீங்க பார்க்கணும்ல. பாவி பாவி படுபாவி, இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியாடி? இப்படி பண்ணிட்டியே அம்மா. ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? பாருடி அந்த மனசுல. ஏய், என்னடி நீலி கண்ணீர் வடிக்கிற? அதான் எங்க எல்லாரையும் அழ வச்சு போட்டல. அப்புறம் நீ எதுக்குடி அழற? போடி போ. நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்கம்மா. வாய முடு. தப்பு பண்ணிட்டியா? பேசாத, புதைச்சிடுவேன். போடி இங்கிருந்து. ஏம்மா, ஏம்மா, அத்தை பாவமா, அனுப்பாதியம்மா. அத்தாவை அனுப்பாதிய. அக்கா இல்லாம நான் எப்படிமா இருப்பேன்? சீதா, பேர் பெண்ணுக்கு எங்களை தலைகுனிய வச்சுட்டான்ல. இனிமே நம்ம பொண்ணு இல்ல. வெளியே போய் சொல்லு. ஏய், அத சொல்றாங்கல்ல, போடி போ. அப்பா, இனி மன்னிச்சிடுங்க. அப்பான்னு சொல்லாத. இனிமே ரெண்டு பொண்ணு இல்ல, ஒரே பொண்ணுதான். அதுவும் சீதா தான். சீதா, அத்தா
மன்னிச்சிருமா. ஏண்டி அந்த மனசுல இப்படி அசிங்கப்படுத்திட்டியேடி? செத்து போடி. போ போய் செத்து தொலை. அம்மா, எங்களுக்கு வேற வழி தெரியலம்மா. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. ஏய், உன்னை இந்த வயித்துல சுமந்ததுக்கு வெக்கப்படுறேன்டி. நான் வெக்கப்படுறேன். ஏங்க ஏய், நீ எதுவும் பேசாத. என் புள்ள என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல்ல. போ வெளியில முதல்ல. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடா. நல்லாவே இருக்க மாட்டேன். நாசமா போயிடுவேன். நாசமா போயிடுவேன். நான் போறேன். நான் போறேம்மா. இதுக்கு மேல நான் இங்க வர மாட்டேன். ஏய், உன்னை யாரும் இங்க கூப்பிடல. எங்களுக்கு உனக்கு இனிமே எந்த சம்மந்தமும் இல்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சு. வாடி. அம்மா, போடி வெளியில. ஒரு நிமிஷம். நாங்க செத்தா கூட இந்த வீட்டு பக்கம் வந்துடாதடி. எங்களால முகூர்த்த நேரத்துக்குள்ள அங்க ரீச் ஆக முடியாது. சோ ஏன் இடத்துல நீங்க நின்னு பொண்ணு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வரணும். புரியுதா? மகா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு மகா. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் பேசுறதுக்கு இது நேரம் இல்ல. உன் பொண்ணு ராமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு உனக்கு கோவம் இருக்கும். அத மனசுல வச்சுக்கிட்டே இதுல எதுவும் பண்ணி தொலைச்சிடாத. ரிசப்ஷனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. இது பாரு, ராமோட கல்யாணம் நடந்தே ஆகணும். புரியுதா? நான் வச்சிடுறேன். எங்க வீட்டோட மகாராணிங்கிற அந்தஸ்து உனக்கு கிடைக்க போகுது. நீதான் ராமோட ஜோடின்னு நான் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தும் போது எல்லாரும் மிரண்டு போறாங்க. ராமுக்கு கல்யாணம் நடக்கும். ஆனா நீ ஆசைப்பட்ட மாதிரி அழகான பொண்ணோட இல்ல. என்ன பண்றன்னு பொறுத்திருந்து பாரு. அழகு இல்லைன்னு தானே என் பொண்ண ராமுக்கு கட்டித்தர மாட்டேன்னு சொன்ன. அது மட்டும் இல்லாம எங்க எல்லாரையும் நீ அவமானப்படுத்தின. சோடா பொட்டி கண்ணாடி, பல்லுல கிளிப் போட்டிருக்கிற அவ லட்சணமா இருக்கிற ஒருத்தி கழுத்துல ராமனா தாலி கட்ட வைக்க போறேன். என்ன அவமானப்படுத்தினதுக்கும் என் பொண்ணோட மனசை காயப்படுத்தினதுக்கும் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். இதுக்கப்புறம் தான் என் ஆட்டமே ஆரம்பமாக போகுது. நீ வேடிக்கை பாரு. ராம், ஒரு நிமிஷம் என் கூட வாப்பா. மகாதான் ஃபோன் பண்ணா. வர வழியில ஏதோ ஆக்சிடென்ட்டா. என்ன சொல்றீங்க? ஆக்சிடென்ட்டா? என்னாச்சு மாமா? ஆமா, ஆனா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாரும்
நாம ரிசப்ஷன் எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. அது நடக்கலன்னா வந்தவங்க மகாவை பத்தி என்ன நினைப்பாங்க? மகா அசிங்கப்படக்கூடாதுன்னா எப்படியாவது ராம்க்கு கல்யாணம் நடந்தே தீரணும். மாமா வெறுப்பேத்தாதீங்க. வாங்க அவங்க கிட்ட சொல்லிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பலாம். வாங்க. டேய், நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? கல்யாணம் பண்ணாம போக கூடாதுன்னு சொல்ற, நீ அடம் பிடிக்கிற. உனக்கு கல்யாணம் பண்ணாம ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு மகா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா. அத மீற சொல்றியா? சித்திக்கு இங்க நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது, அதனால அப்படி சொல்லியிருப்பாங்க. ராம், நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசாத. நடக்க போற ரிசப்ஷனை பத்தி நீ யோசி. மகாவுக்கு ஒரு அவமானம்னா அது நம்ம குடும்பத்துக்கே அவமானம். உனக்கு கல்யாணம் பண்ணாம அங்க போக முடியாது. சரி மாமா, அப்படியே இருந்தாலும் யார கல்யாணம் பண்ண முடியும்? வா. மாமா, அங்க பாரு. அந்த பொண்ணை கொஞ்சம் பாரு. மாமா என்ன சொல்றீங்க? அவளா? ஆமா, அவளைத்தான் நானும் சொல்றேன். நம்ம குடும்பத்து மரியாதையையும் மகாவோட மரியாதையையும் காப்பாத்தணும்னா ராம் அந்த பொண்ணை இப்பவே இங்கேயே கல்யாணம் பண்ணி ஆகணும். மாமா, சித்தி என்ன கொன்னுடுவாங்க. உன்னை கொல்ல மாட்டா, செத்து போவா. மாமா, ஆமாட்டா, அவ நினைச்சது நடக்கலனா மூச்சடைச்சு வீசிங் வந்து செத்து போவா. பரவாயில்லையா? அதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமா? வேற வழி இல்ல. மகாவோட மானத்தையும் உயிரையும் சேர்த்து காப்பாத்த இதான் ஒரே வழி. நீ அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும். இது பாருடி சீதா, உன் அக்கா கதை முடிஞ்சு போச்சு. நாங்க எல்லாரும் தலை முழுகிட்டோம், நீயும் தலை முழுகிடு. ஏம்மா என்ன பண்ண சொல்லுற? என்ன மாமா, மாமா, மாப்பிள்ளையோட மாமா உங்களை கூப்பிடுறாரு, ஏதோ பேசணுமா? என்னவா? தெரியலையே, வந்து என்னன்னு கேளுங்க. சார், உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். இங்க பாருங்க, தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க.
இல்லப்பா, எங்க பக்கமும் தப்பு இருக்கு. நாங்க அவமானத்துல கோணி குறுகி நிக்கோம். வேற என்னப்பா பண்ண சொல்லுத? சார், பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் தான். அது மகா இங்க வந்துகிட்டு இருக்கும்போது வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்டா? என்ன சொல்லுதீங்க? பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, எல்லாரும் நல்லதா இருக்காங்க. கல்யாணத்துக்கு என்னால வர முடியாது, நல்லபடியா தாலியை கட்டி பொண்ணையும் மாப்பிளையும் கூட்டிட்டு வாங்க, இங்க நான் ரிசப்ஷன் ரெடி பண்ணிருக்கேன்னு இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நீங்க என்ன சொல்லுதீங்க? இங்க நடந்தத நீங்க அவங்க கிட்ட சொல்லலையா? எப்படி சார் சொல்றது? அங்க ரிசப்ஷனுக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நாங்க கல்யாணம் முடிக்காம போனா அப்புறம் எங்களோட மான மரியாதை என்ன ஆகும்? இப்ப நாங்க என்னதான் பண்றது? நானே மகாலட்சுமி அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லவா? இல்ல, இதுக்கு மேல சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க ரெண்டாவது பொண்ணு சீதாவை ராமுக்கு கட்டி வச்சிடலாம். என்ன சார் சொல்லுதீங்க? ஆமா சார், கல்யாணம் நின்னு போச்சு, ஆனா நடக்க போற ரிசப்ஷன் எக்காரணத்தை கொண்டும் நிக்க கூடாது. சரி, அதுக்கு தயவு செஞ்சு நீங்க உங்க பொண்ணுகிட்ட பேசுங்க. எப்படிங்க? இதுல மாப்பிளைக்கு சம்மதமா? அவருக்கு முழு சம்மதம் சார். ஹேய் தம்பி ராம், சொல்றா சொல்லுடா. ஆமா சார், எனக்கு சம்மதம் தான். அப்புறம் என்ன சார், போய் உங்க பொண்ணுகிட்ட சம்மதம் கேளுங்க சார். சார் சொல்றது, நீங்க போங்க சார், ப்ளீஸ் போங்க. வாக்கா சீதாட்ட பேசுவோம். மாமா வாங்க. சொல்லுதாங்களா? பேச பாப்போம் மாமா, வாங்க. நீங்க போங்க சார். என்னம்மா சொல்லுதீங்க? முட்டாள்தனமா இருக்கு. என் அக்காவை பார்த்து முடிச்சு போய் கல்யாணம் பண்ண போனவர என்னைய போய் தப்பா பேசாதீங்க. என்னடி பேசுற? நம்ம வீட்டுல நடந்த அவமானத்தை கூட பெருசா எடுத்துக்காம மாப்பிள்ளை ஒன்ன கட்டிக்க சம்மதம்னு சொல்றாரு. ஐயோ, எனக்கு கல்யாணமே வேணாமா, வேணாம். நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இங்க பாருமா, நீ என் சாமி இல்ல. இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்க நவளுங்க.
இதை எங்க மனசை காப்பாற்றணும். காப்பாற்றுவோம். நமக்கு வயசாயிட்டுமா.